ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நிறைய பேர் மாட்டு பொங்கலுக்கு எப்படி மாடு வரையணும், பொங்கல் பானை எப்படி வரையணும், கரும்பு வரையணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த பர்டிகுலர் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 டாட்ஸ் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். கரெக்டான இடைவெளியில் மேலேயும் கீழேயும் வச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கொம்பு வரையணும். மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு டாட்டில் வச்சு ஒரு அழகான ஒரு கொம்பு வரையணும். கொம்பு வரைஞ்சி முடித்தோடனே ஃபஸ்ட்டு கொம்பு வரைஞ்சி முடித்தோடனே அழகான ஒரு கோடு போட்டுட்டு இன்னொரு கொம்பு வரையணும். இன்னொரு கொம்பு வரைஞ்சி முடித்தோடனே அழகாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நெக்ஸ்ட்டு அதுக்கான மாட்டுக்கான இந்த உடம்பில் இருக்கிற அந்த கொழும்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது வரையணும். கொழும்பு வரைஞ்சி வச்சுக்கோங்க. 2 டாட்ஸு கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணி முடித்தோடனே நெக்ஸ்ட்டு அதோட பேக் சைடில் வளைச்சி இதோட வால் தண்டு வரைக்கும் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி முடித்தோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா, அழகாக ஒரு ஃபேஸ் வரைய போகிறோம். இப்போ நம்ம ஃபேஸ் வரைகிறதுக்கு ஃபஸ்ட்டு லைட்டாக ஃபஸ்ட்டு டாட்லேருந்து செகண்ட் டாட்டுக்கு கீழே வரைக்கும் லைட்டாக வளைச்சிக்கோங்க. வளைச்சோடனே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிம்பிளாக இன்னொரு டாட்லேயும் இன்னொரு டாட்டுக்கு கனெக்ட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி முடித்தோடனே அழகாக ஒரு இடது பக்கத்தில் ஒரு ஏர் வரைஞ்சாச்சு. இப்போ வலது பக்கத்துலேயும் ஒரு ஏர் வரைஞ்சாச்சு. ஏர் வரைஞ்சி முடித்தோடனே நெக்ஸ்ட்டு அது கழுத்து பக்கம் வரைகிறோம். இப்போ கழுத்து பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக வரையணும். அந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா நிறையா பிடிப்புகள்லாம் இருக்கும், அது வரைகிறோம். வரைஞ்சி முடித்தோடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போது கால் பக்கம் வரைய போகிறோம். கால் பக்கத்தில் அந்த பர்டிகுலர் டாட்லேருந்து கீழ் டாட் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக அந்த லைனை எடுத்துகிட்டு வந்துட்டு லைட்டாக அந்த வளைச்சிக்கோங்க. லைனை க்ராஸ் பண்ணி முடித்தோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஈஸியாக இன்னொரு லைனை மேல் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுங்க. எடுத்துகிட்டு போனோடனே அது அழகாக ஒரு காலோட பொசிஷன் வந்துடும். முடித்தோடனே நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பேக் சைடில் இருக்கிற காலை வரைய போகிறோம். பேக் சைடில் இருக்கிற கால் கொஞ்சம் தடிமனாக இருக்கிறதுனால அந்த காலை ஃபஸ்ட்டு க்ராஸாக வளைச்சிட்டு நெக்ஸ்ட்டு மேலேருந்து கீழே லைன் எடுத்துகிட்டு அதோட பாதத்தை வரைகிறோம். வரைஞ்சி முடித்தோடனே இந்த 2 டாட்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு தென் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க, அந்த உடம்பில் ஸ்டொமக் பக்கம் வரைகிறோம். ஸ்டொமக் பக்கம் பார்த்திங்கன்னா அழகாக அதை வளைச்சி மேலே எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா மாடோட வயிறு உள் வாங்கி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வால் வரைகிறோம். வால் அழகாக உங்களோட பேட்டர்னுக்கு எப்படி வரையணுமோ அது மாதிரி வரைஞ்சிக்கலாம். இங்கே நான் சற்று கொஞ்சம் இந்த மாடு அக்ரெசிவாக நிற்கிற மாதிரி வரைஞ்சிருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ நெக்ஸ்ட்டு 3வது கால் வரைகிறோம். 3வது கால் வரையிறச்ச 2 லைனையும் அழகாக கனெக்ட் பண்ணி ஒன்று சேர்த்துடுறோம். தென் 4வது கால் வரைகிறோம். 4வது கால் வரையும் போது ஃபஸ்ட்டு ஒரு லைனை ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு லைனை அழகாக ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு டாட்டோட, அதாவது கடைசி லைன் ஃபஸ்ட் டாட்டோட கனெக்ட் பண்ணிடணும். அப்புறம் அழகாக ஒரு ஐ வரைகிறோம். ஐ வரைஞ்சி முடித்தோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இப்போ ஆல்மோஸ்ட் மாடு ஃபுல் ஃபேஸு எல்லா பக்கமும் வரைஞ்சாச்சு. இப்போ நோஸுக்கு ஜஸ்ட் ஒரு டாட் வரைகிறோம். வரைஞ்சி முடித்தோடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஏதாவது நெளிவு சுழிவுகள் இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி முடித்தோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா காலோட பாகம் பார்த்தீங்கன்னா 2 லைன் இருக்கும் ஒவ்வொரு மாட்டுக்கும். கோலத்தில் உங்களால் முடிஞ்சால் காமிங்க, இல்லாட்டி அப்படியே கூட விட்டுடுங்க. இப்போ சின்ன பசங்களாக இருந்தால் இது மாதிரி நீங்கள் லைன் போட்டுக்கலாம். இல்லாட்டி கோலம் போடுறதா இருந்தாக்க லைன் போட வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு பானை வரைகிறோம். பானைக்கு மேலே 3 டாட்டு, டோட்டலாக பார்த்திங்கன்னா 9 டாட் வரைகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பானையை கிராஸ் லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அழகாக ஒரு பானையை வரைகிறோம்.
சர்க்கிள் பண்ணி அழகாக வரைஞ்சி முடித்தோடனே அந்த பானைக்கு வந்து ஒரு டிசைன் வரைகிறோம். 2 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குறுக்கால இன்னொரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பொங்குற மாதிரி வரைகிறோம். வரைஞ்சி முடித்தோடனே அழகாக வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா க்ராஸ் லைன் வரைகிறோம். வரைஞ்சி முடித்தோடனே அழகாக வந்து பார்த்திங்கனாக்க ஓவரால் வந்து பானையும் வரைஞ்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கரும்பு வரைய போகிறோம். கரும்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பானைக்கு பக்கத்தில் அழகாக தாழ்வாக வர மாதிரி அந்த கரும்பு கொஞ்சம் சாஞ்சி இருக்கிற மாதிரி மெலிஞ்சு சாஞ்சி இருக்கிற மாதிரி வரைகிறோம். அதுக்கு வரைஞ்சி 2 லைன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டு எவ்ரி லைன் போடுங்க. ஒவ்வொரு லைன் போட்டு முடித்தோடனே பார்த்தீங்கன்னாக்க அந்த கரும்புலேருந்து வர அந்த இலைகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த பெரிய பெரிய இலைகள், அந்த இலைகள் வந்து தொங்குற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 or 6 லைன்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணி முடித்தோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த ஃபார்மேஷன் வந்திருக்கு. இந்த ஃபார்மேஷன் வந்து முடித்தோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம இந்த ட்ராயிங் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ட்ராயிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணதுனால நீங்களும் இந்த ட்ராயிங்கை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் ஹாப்பி மாட்டுப் பொங்கல். இப்போ நான் வந்து பண்ணின பென்சில் ட்ராயிங்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அவுட்லைன் கொடுக்க போகிறோம். அவுட்லைன் பண்ணி முடித்தோடனே நம்மளுக்கு ஓவராலாக லுக் அண்ட் ஃபீல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி சிம்பிள் ட்ராயிங்ஸ்க்கு யாருக்காவது வேணும்னாக்க தயவு செஞ்சு உங்களோட இந்த கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படிங்கிறது ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். என் பேர் சங்கர் நாராயணன். நான் வந்து ட்ராயிங் கிளாஸஸும் எடுக்கிறேன் சின்ன பசங்களுக்கு. யாருக்காவது வேணும்னா அந்த என்னோடய கமெண்ட்ஸில் என்னோடய மொபைல் நம்பர் போட்டிருக்கேன். என்னோடய டிஸ்கிரிப்ஷனை கோத்ரூ பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம see you in next drawing. Thank you. Thank you.